குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சென்னையில் துணை முதலமைச்சர் தலைமையில் 32 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. சென்னை அண்ணாமலைபுரம் கற்பகாம்பாள் திருமண மண்டபத்தில் சென்னை மாவட்ட திருக்கோயில்கள் சார்பில் 32 இணையர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்தார். இதில் பேசிய அவர், காதல் திருமணத்தில் இருக்கும் சிக்கல் பற்றி தனக்கு தெரியும் எனவும் அது அறநிலையத்துறையா அல்லது அன்பு நிலையத்துறையா என நகைச்சுவையாக பேசினார். வந்திருக்கக்கூடிய பல தம்பதிகள் காதல் திருமணம் நினைக்கிறேன். யார் யார் காதல் திருமணம் கை தூக்குங்க. அறநிலையத்துறையா இல்ல அன்பு நிலையத்துறையான்னு தெரியல. அவ்வளவு காதல் திருமணங்களை செயற்பாடுகள் நடத்திட்டு இருக்காங்க. கோரிக்கை, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தையாலும் சரி இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு அழகான தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கேரள மாநில அரசு சார்பில் வரும் செப்டம்பர் 20ஆம் தேதி பம்பாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி ஐயப்ப பக்தர் PS மகேந்திரகுமார் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சர்வதேச ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டிற்கு ஐயப்ப கோயிலின் இடத்தை, நிதியை பயன்படுத்துவதற்கும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கேரள அரசுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.